இல்லைங்க, இன்னும் அந்த ஸ்மெல் அப்படியே தானே இருக்குது. நீங்க உள்ள விடுங்க, வெளியில இருக்கிற யூரின் போற இதெல்லாம் அப்படியே தானே இருக்குது. பெனாயில் இந்த மாதிரி யூரின் போறதுல ஏதாவது இப்ப யூரின் போற இடத்துல சும்மா கம்மியா இருக்கு, உள்ள வந்து பாருவாங்க. உள்ள ஒரு அரை மணி நேரம் நீங்க உள்ளே இருக்கு நிக்க முடியுமா உங்களால? நிக்க முடியுமான்னு கேட்கறேன். அப்படி எப்படி நீங்க பணம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? உள்ளே நிக்க முடியல, எப்படி பணம் வாங்கிட்டு உங்களால நீங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க உள்ள நின்று வாங்க பாக்கலாம். ஒரு அரை மணி நேரம் உள்ள நின்று தம்பி, நீங்க எவ்வளவு பேர் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு பாருங்க. நீங்க எதுக்கு பணம் வாங்காதீங்க இல்லைன்னா பணம் வாங்க கூடாது. பணம் வாங்குறீங்க, உள்ள நேத்தா வந்து பாத்துட்டு போற மறுபடியும் அப்படியே வச்சீங்கன்னா என்ன பண்ணாது? நான் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சு நீங்க மறுபடியும் அப்படியே இருக்கீங்க. பொதுமக்கள் எவ்வளவு வேதனை பண்றாங்க உங்களுக்கு தெரியாது தம்பி. வெய்ய காலம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி வரும், அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் இப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. கமிஷனர் போன் பண்ணுங்க. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கும். பரத்குமார், வணக்கம். விவரங்கள். நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நீமூர் பந்தல் திறப்பு ஆனது இன்று நடைபெற்றது. இதனை நாமக்கல் கட்சியின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மாவட்ட செயலாளரான மாதேஸ்வரன் துவக்கி வைத்தார். அப்போது பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி சார்பில் உள்ள அந்த கழிவறையை திடீரென ஆய்வு செய்தார். அப்போது கழிவறை சுத்தமாக இல்லாததால் கோபமடைந்த எம்பி மாதேஸ்வரன் அங்கிருந்த பணியாளர்களை கலைந்து கொண்டார். சுத்தமாக இல்லாததால் பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும்? துர்நாற்றம் கடுமையாகவும் உள்ளது. இதனை பயன்படுத்தினால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் இனிமேல் கழிவறைக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது எனவும் கலைந்து கொண்டார். மேலும் அங்கிருந்தபடியே நாமக்கல் மாநகராட்சி ஆணையர் சிவகுமாருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்ட நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் கழிவறையின் நிலை குறித்து எடுத்துரைத்து மீண்டும் வருவேன், அடுத்த முறை இந்த கழிவறையானது சுத்தமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்து அங்கிருந்து கிளம்பி சென்றார். நேற்றைய தினம் எம்பி மாதேஸ்வரன் இதே கழிவறையை ஆய்வு செய்து நாளைக்குள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என கூறிவிட்டு சென்ற நிலையில் இன்று நடத்தப்பட்ட ஆய்விலும் அதே நிலை நீடித்ததால் எம்பி மாதேஸ்வரன் கடும் அதிருப்தி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பரத், விரிவான தகவல்களுக்கு.